திருச்சி தில்லை நகரில் உள்ள நேருவின் மகள், மகன், சகோதரர் வீடுகளில் தற்போது தொடர்ந்து அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது திருச்சியிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் இளவரசன் இணைகிறார். வணக்கம் இளவரசன், தற்போது தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா மாலதி. திருச்சி மாநகரில் அமைச்சர் KN நேரு வீடு மற்றும் அவருடைய மகன் எம்பியுமான அருண் வீடு மற்றும் அவருடைய அமைச்சர் நேருவினுடைய சகோதரர் வீடுகளில் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது. திருச்சி தில்லை நகர் 5வது கிராஸ் பகுதியில் அமைச்சர் KN நேருவின் வீடு உள்ளது. அங்கு இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் KN நேருவுக்கு மொத்தம் 4 சகோதரர்கள், அமைச்சர் நேருவோடு சேர்த்து 4 சகோதரர்கள், 3 சகோதரிகள். அமைச்சர் நேரு அவர்தான் மூத்தவர். அதற்கு அடுத்து மறைந்த KN ராமஜெயம், அதற்கு அடுத்து ரவிச்சந்திரன், அதற்கு பிறகு கடைசியாக மொத்தம் 4 பேர். இந்த 4 பேர்ல மறைந்த ராமஜெயம் வீட்டில் தான் இப்ப சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது திருச்சி தில்லை நகர் 10th கிராஸ்ல குறுக்கு தெரு பகுதியில் தான் இந்த வீடு இருக்கு. மதுரையில இருந்து வந்திருக்கிற அமலாக்கத்துறை வாகனம் அங்கே வெளியே நிற்குது. அந்த காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில இருந்து வந்த வாகனத்தில் 3 பேர் தற்பொழுது மறைந்த ராமஜெயம் அவர்களுடைய வீட்டில் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு அமைச்சர் நேரு மற்றும் அவர் சகோதரருக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனங்களில் சுமார் 100 கோடி பணமும் மற்றும் 90 கிலோ தங்கமும் கைப்பற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த வருமான வரி அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில இந்த ராமஜெயம் வீட்டிலும் தற்போது சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் KN நேருவின் வீட்டிலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் நேருவினுடைய மகனுமான அருண் அவர்கள் வீட்டிலும் அவருடைய தொடர்புடைய வீட்டிலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் நேருவினுடைய மகள் ஹேமப்பிரியா என்பவரது வீட்டிலும் வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள அவருடைய வீட்டிலும் சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக திருச்சி மாநகரில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மலதி, இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா என்பது அமலாக்கத்துறையினுடைய சோதனைக்கு பிறகே தெரிய வரும் நிலையில் தொடர்ந்து திருச்சி மாநகரில் பல்வேறு பகுதிகளிலும் அமைச்சருக்கும் அமைச்சருடைய சகோதரர்கள் வீட்டிற்கும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தில்லைநகர் பகுதியிலேயே 5க்கும் மேற்பட்ட பகுதியில் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சி தில்லை நகரில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி இளவரசன்.